ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி சமுக்கு எப்போவுமே ஓரலகு முறையை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோமா. ஓரலகு முறைனா இப்போ ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலைங்கிறது எப்படி இருக்கும்? 8ல் 1 அப்படின்னு எழுதணும். அதாவது 8 நாளில் ஒரு நாள் வேலை, இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும்? 1/8ன்னு வரும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இதையுமே 12 நாள்னா அப்போ ஒரு நாள் வேலையை எப்படி எழுதலாம்? 12ல் 1ன்னு எழுதலாமா? அப்போ ஏவோட மதிப்பு 1/12. அப்போ இந்த சமன்பாட்டில் ஏவோட மதிப்பை பிரதியிடணும். ஏக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? 1/12ன்னு இந்த வேலையை எழுதிடணும். கூட்டல் பியோட வேல்யூ தெரியாது. பி எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாததை பியை அப்படியே வச்சுக்கிறணும். ஈக்குவல்ட்டு இந்த 8 எழுதக்கூடாது, இந்த 1/8 எழுதிடணும். 1/8. இப்போ நெக்ஸ்ட்டு தெரியாத பியை அதே பக்கம் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். 1/8 ப்ளஸ் 1/12 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1/12 மாறிடும். இப்போ ரெண்டையும் கழிக்கணும். பின்னத்தில் இருக்கும்போது நம்ம கூட்டினாலோ கழிச்சாலோ நம்ம பகுதியை பார்க்கணும். பகுதி ஒரே மாதிரி தானே இருக்கணும். நமக்கு இங்கே வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மீச்சிமா கண்டுபிடிக்கணுமா? 8க்கும் 12க்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சா ரெண்டையுமே வகுக்கக்கூடிய பொதுவான நம்பர் என்னென்னு பார்க்கணும். 4 வகுக்குமா? அப்போ 2 8, 3 12. நெக்ஸ்ட் இந்த 2 3 வகுக்கக்கூடிய பொதுவான நம்பர் இல்லை, அதனால் அப்படியே விட்டுருவோம். அப்போ 8 12 மீச்சிமா என்ன வரும்? 4 பெருக்கல் 2 பெருக்கல் 3ன்னு எழுதணும். 4 பெருக்கல் 2 பெருக்கல் 3. அப்போ 4 8 3 24ன்னு வரும். அப்போ 8 12 இந்த நம்பரை நம்ம என்னவா மாற்றணும்? ரெண்டுமே 24 மாற்றணும். அப்போ 1/8 எடுத்துக்கோங்க. மைனஸ் 1/12. இப்போ நம்ம 8 24 மாற்றணுமா? 8 எந்த நம்பரோட பெருக்குனா 24ன்னு வரும்? 3ஆல் பெருக்குனா. கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கணும். நெக்ஸ்ட்டு 12 எந்த நம்பரால் பெருக்குனா 24 கிடைக்கும்? 2ஆல் பெருக்குனா கிடைக்கும். அப்போ 12 2 24. நெக்ஸ்ட்டு கீழே 2 வச்சு பெருக்கிறதுனால மேலேயும் 2 வச்சு பெருக்கிறணும். இப்போ 1 3 3/24 மைனஸ் 1 2/24 வந்துருமா? இப்போ வந்து நமக்கு பகுதி ஒரே நம்பராக வந்துருச்சு. அப்போ நம்ம மேலே உள்ள தொகுதியில் உள்ள நம்பரை மட்டும் நம்ம கழிக்கணும். 3ஐயும் 2ஐயும் கழிச்சா என்ன வரும்? 1/24. அப்போ பிங்கிறவங்க 24 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 24 நாட்கள்.